கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 84:11. தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். ஆமென். ஹல்லேலூயாம், ஹல்லேலூயாம். கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுகிற தேவனாக இருக்கின்றார். ஆமென். நல்லா கோடு போட்டுக்கலாம். ஆண்டவர் என்னெல்லாம் கொடுக்குறாரு? ஆண்டவர் கிருபையை அருளி செய்கிற தேவன், மகிமையை அருளி செய்கிற தேவன். அதே நேரத்தில் உத்தமமாக நடந்தோம்னா நமக்கு நன்மையை வழங்காமல் இருக்கவே மாட்டார். அப்போ நன்மையை அருளி செய்கிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. நம்பர் 1 அவர் கிருபையை அருளுகின்றார். நம்பர் 2 மகிமையை அருளுகின்றார். நம்பர் 3 நமக்கு நன்மைகளை அருளி செய்கின்றார். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் சூரியனும் கேடகமுமாய் இருக்கின்றார். நமக்கு இதோடு கூட அவர் கிருபை மகிமை நன்மைகளை அருளி செய்வதோடு கூட நமக்கு எப்படி இருக்கிறாராம்? அவர் கேடகம் போல, சூரியனை போல, கேடகம் போல நம்மை சூழ்ந்திருக்கின்றார். எல்லா தீமைகளுக்கும் விலக்கி பாதுகாப்பதற்காக நம்மை சூழ கேடகமாய் அவர் இருக்கின்றார். ஆமென். சூரியனை போல, சூரியன் எவ்வளவு நமக்கு இந்த பூமியில் எவ்வளவு நன்மைகளை அருளி செய்கிறது, எவ்வளவு தீமைகள் இருந்து நம்மளை பாதுகாக்கின்றது, எவ்வளவு கிருமிகளிலிருந்து மனுக்குலத்தை பாதுகாக்கின்றது, எவ்வளவு நன்மைகளை கொடுக்கிறது. அப்போ தேவனும் கூட நமக்கு, அவரை நம்பிக்கொண்டிருக்கிற நமக்கு அவர் சூரியனை போல இருக்கின்றார், கேடகமாக இருக்கின்றார். அதற்கப்புறம் அவர் கிருபையை அளிக்கிறவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய கிருபை. சங்கீதக்காரன் இந்த கிருபையை பற்றி அநேகம் வார்த்தைகளை ஏராளமான முறை வேதத்தில் சங்கீத பகுதியில் நம்ம பார்க்கலாம். ஒரு தடவை சொல்கிறாரு, ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய கிருபை நல்லது என்று சொல்லுகின்றார். ஆமென். ஜீவனை பார்க்கலாம், நம்முடைய ஜீவனை பார்க்கிலும் தேவனுடைய கிருபை நல்லது. நமக்கு நன்மை என்ன வேணும், நமக்கு என்ன ஆசீர்வாதம் வேணும், நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய ஜீவன் விரும்புமா, நம்முடைய ஆத்துமா விரும்புவதை பார்க்கிலும் தேவனுடைய கிருபையானது நமக்கு எதெல்லாம் நன்மையானது, நம்ம எப்படி நடத்த வேண்டும், நம்ம எப்படி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய கிருபையானது அழகாய் நம்மை தாங்கி ஏந்தி நடத்துவதற்கு வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஆமென். தேவனுடைய கிருபை. அப்போ ஜீவனை பார்க்கிலும் அவருடைய கிருபை நல்லது. நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது தேவனுடைய கிருபையே. ஆமென். நம்ம அந்த கிருபையை நம்ம சார்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் கிருபையை யாரு கொடுக்கிறார்னா, சங்கீதம் 103 அழகாய் சொல்லப்படுகிறது, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவ்வளவு பெரிதா கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளோ பெரிதாக இருக்கிறது. ஆமென். ஆண்டவருக்கு பயந்தா போதும், நம்மேல் அவருடைய கிருபை எவ்வளோ பெரிதாக இருக்குது பாருங்க. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ, எவ்வளோ உயரம், அந்த உயரத்தை நம்ம இன்னும் அளந்து பார்க்க முடியாது, அது வானத்தை தொட முடியாது, அவ்வளோ உயரம். தேவனுடைய கிருபைக்கு அளவே கிடையாது, அளவில்லாத அவருடைய கிருபை. அவர் நம்ம பயந்தா போதும், கர்த்தருக்கு பயந்து வாழ்வோமானால் அவருடைய கிருபையும் நம்மேல் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. யோவான் 1 எழுதியிருக்கிறது, இயேசு கிறிஸ்துவினுடைய பரிபூரணத்தினால நம்ம கிருபையின் மேலே கிருபையை நம்மை பெற்றுக்கொள்ள முடிகின்றது. ஆமென். அவர் நமக்காக இல்லையா அந்த பூமியில் பாடுபட்டு மரித்து சிலுவையில் இரத்தம் சிந்தி அவர் அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து நமக்கு அவருடைய பரிபூரண நன்மைகளை சேர்த்து வைத்திருக்கார், பரிபூரண ஆசீர்வாதங்களை. அவருடைய பரிபூரணத்தினால நம்ம கிருபையின் மேலே கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ள முடிகிறது. இவ்வளவுதான் கிருபை அப்படின்னு சொல்லிட்டு அளவு யாருக்குமே ஆண்டவர் குறிக்கவே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. அவர் கிருபையின் மேலே கிருபையை நமக்கு அவர் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். எபேசியர் 1 கூட அருமையாக ஒரு வசனம் சொல்லுகிறது. எபேசியர் 1:8 சொல்லுகிறது, கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார்.
இங்கு இங்கு எழுதப்பட்டிருக்கிறது, அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். அப்போ தேவனுடைய கிருபையை நமக்கு சாதாரணமாக அல்ல, அவர் ஞானத்தோடும் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் கூட அவர் சேர்த்து வைத்திருக்கிறார். இயேசு மகாராஜா நமக்கு கிருபைகளை எப்படி சேர்த்து வச்சிருக்கிறாராம்? அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் அருமையாய் கிருபைகளை சேர்த்து வைத்திருக்கிறார். அந்த கிருபையை அவர் நமக்கு எப்படி கொடுக்கிறாராம்? அவர் பெருக பண்ணுகிறார். ஆமென். பெருக பண்ணினார். எப்படி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு இல்லையா, நீங்கள் வாயை கட்டி வயிற்ற கட்டி இல்லையா சேர்த்து சிறுக 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 சேர்த்து சேர்த்து வைத்து ஒரு நாள் வரும்போது அத்தனையும் உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்குறீங்க இல்லையா, அவ்வளோ நன்மைகளையும் உங்கள் பிள்ளைகளுக்கு சேர்த்து வைத்து கொடுப்பது போல இயேசு மகாராஜாவும் கூட தன்னைத்தான் வெறுமையாக்கி, அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், ஆனால் அவர் 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 ஐஸ்வர்ய சம்பன்னர் அவர், ஆனால் தன்னைத்தான் வெறுமையாக்கி நமக்காக தரித்திரராகி இந்த பூமியில் ஒரு தச்சனுடைய வீட்டில் பிறந்து சிலுவையில் மரண பரியந்தம் தம்மைத்தாம் தாழ்த்தி கீழ்ப்படிந்தார் என்று பார்க்கின்றோம். இப்படி அவர் சேர்த்து வைத்த சகல ஞானத்தோடும் புத்தியோடும் சேர்த்து வைத்த கிருபைகளை எல்லாம் அவர் நமக்கு பெருக பண்ணுகிறவராயிருக்கிறார். ஆமென். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பதாக இந்த பூமியில் இருந்த தேவ ஜனங்கள் பரிசுத்தவான்கள் பெற்றுக்கொள்ளுகிற கிருபைகளை பெற்றுக்கொண்ட கிருபையை பார்க்கிறோம். இன்றைக்கு நம்ம அளவில்லாத கிருபைகளை நம்ம பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அவருடைய பரிபூரணத்தினால நம்ம கிருபையின் மேலே கிருபையை பெற்றுக்கொள்ள முடியும். ஏதோ இந்த பூமியில் வாழ்ந்தோம் இல்லையா, நம்ம ஆண்டவரை தேடினோம், போதும் இந்த அளவுக்கு போதும் அப்படியே நம்ம வாழ்ந்துட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. ஆனால் ஆண்டவருக்குள்ளே நம்ம வாஞ்சிக்கணும். தேவனுடைய கிருபையின் மேலே கிருபை, இது போதாது ஆண்டவரே, இந்த கிருபை போதாது, இன்னும் என்னை கிருபையினால் நிரப்புங்க, இன்னும் என்னை கிருபையினால் அலங்கரிங்க, பெருக பண்ணுங்க, அப்படியே கிருபையை பெருக பண்ணுங்க. இப்போ இன்னொரு வசனம் கூட அருமையாக சொல்லுகிறது. அதே எபேசியர் 4வது அதிகாரத்தில் 7வது வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவினுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த கிருபை நம்ம எப்படி பெருகுது அப்படின்னு சொன்னால், நம்ம கிறிஸ்துவின் அளவின் ஈவின் தக்கதாக, இப்போ கிறிஸ்துவை பற்றி நம்ம அறிந்து அறிந்து அவருக்குள்ள பலன் கொண்டு அவர் மேல் வாஞ்சியோடு வளர 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 அந்த கிருபை அந்த அளவுக்கு தக்கதாக நமக்குள்ளே பெருகி கொண்டே போகிறது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு நேரமே இல்லை, ஜெபம் பண்ண நேரம் இல்லை, பைபிள் வாசிக்க நேரம் இல்லை, ஆனால் நீங்கள் ரொம்ப பயப்படுறீங்க. ஆண்டவருக்கு பயத்தோடு ஆண்டவரை சேவிக்கிறீங்க, பயத்தோடு இருக்கிறீங்க. ஆனால் அப்படி இருக்கும்போது உங்களுக்குள்ள கிருபை பெருகாது. நீங்கள் கிறிஸ்துவை பற்றி அறியணும், இயேசு கிறிஸ்துவை பற்றி இன்னும் அறிந்து அவருடைய சமூகத்தில் காத்திருந்து முழங்கால் படியிட்டு ஜெபித்து 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 அவரோடு உறவாடி உறவாடி இல்லையா, அவரோடு நிலைத்திருந்து கனிகளை கொடுக்க 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 உங்களுக்குள்ள கிருபையானது பெருக துவங்குகிறது. ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் ஈவின் அளவுக்கு தக்கதாக கிருபை உங்களுக்குள்ள பெருகுகிறது. அந்த அளவிற்கு உங்களுக்கு கிருபை கொடுக்கப்படுகின்றது. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ள நம்ம வாஞ்சிக்க வேண்டும். நம்முடைய ஆண்டவர் கிருபையையும் மகிமையையும் அருளுகிற தேவனாக இருக்கின்றார். அதனோடு கூட நன்மைகளை அருளி செய்கிற தேவனாக இருக்கிறார். யாருக்கு நன்மைகளை அருளி செய்கிறாராம்? உத்தமமாய் நடப்பவர்களுக்கு. ஆமென். யாருக்கு? உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் நன்மையை வழங்காமல் இருக்கவே மாட்டார் என்று எழுதியிருக்கிறது. ஆதியாகமம் 17வது அதிகாரத்தில் முதல் வசனம் வாசிக்க கேட்போம். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு.
இந்த இடத்த நான் வாஸ்து பார்க்கும்போது தியானிக்கும் போது ஆச்சரியமாக இருந்தது. அதற்கு முந்தின அதிகாரங்கள் 15வது அதிகாரத்தில் பார்க்குறோம். அப்போ வந்து ஆண்டவர் ஆபிரகாமோடு நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுத்து உடன்படிக்கை செய்கின்றார். அவரோடு உடன்படிக்கை செய்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை விட நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் எண்ணலாம், அப்படிலாம் சொல்லி உன் சந்ததியை பெருக பண்ணுவேன், 400 வருஷம் அவர்கள் அங்கே அடிமைப்பட்டிருப்பாங்க, அப்புறம் வந்து புறப்பட்டு வருவாங்க என்றெல்லாம் சொல்லி ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்கின்றார். அந்த உடன்படிக்கை செய்த பின்பு பார்க்குறோம் அடுத்த அதிகாரத்தில் இன்னும் அவருக்கு குழந்தை இல்லை என்று சொல்லி சாராள் அடிமைப்பெண் ஆகாரோடு சேர்ந்து நீர் பிள்ளையை பெற்றுத்தாரும் என்று சொல்லி அதற்கு பின்பு இஸ்மவேல் பிறப்பதை பார்க்கின்றான். இஸ்மவேல் 86வது வயதில் ஆபிரகாமுக்கு பிறக்கிறாரு. ஆபிரகாம் 86 வயதாக இருந்தான் என்று சொல்லி நம்ம ஆதியாகமம் 16வது அதிகாரம் கடைசி வசனம் எழுதியிருக்கிறது. இப்போ அதற்கு பின்பு 99வது வயதில் ஆண்டவர் திரும்பவும் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி சொல்கிறாரு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமென். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பதாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று சொல்லுகிறார். ஆமென். இதற்கு முன்பதாக ஆண்டவர் அவர் வந்து அவங்க சொந்த ஊர்லேருந்து பிரித்தெடுக்கும்போது அவரை பேசி, நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், உன்னுடைய இந்த ஊரை விட்டு நீ புறப்பட்டு வா என்று சொல்லுகின்றார். இப்படி சொல்லி சொல்லி உடன்படிக்கைகளை பண்ணி நடத்தும் பொழுது கூட ஆபிரகாமுக்கு வயதாயிற்று, 99 வயதாயிடுச்சு. ஆனால் அப்பவும் சொல்கிறாரு, நீ எனக்கு முன்பதாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று சொல்லுகிறார். உத்தமனாயிரு என்று சொல்லுகின்றார். அப்போ பார்த்தீங்கன்னா, அப்போது எந்த வயதில் இருந்தாலும் கூட ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால் உத்தமம். ஆமென். உத்தமம். வாலிப வயதானாலும் சரி, இல்லையா, ஒரு மிடில் ஏஜ், அதாவது 40, 50, 60 வயதானாலும் சரி, இல்லை நீங்கள் வயதாகி நல்ல வயதான பெரியவர்களாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிற ஒரே காரியம் உத்தமனாயிரு. ஆமென். உத்தமனாயிரு. உத்தமமாய் நடப்பவர்களுக்கு அவர் நன்மையை வழங்காதிரார். அப்படி ஆபிரகாம்கிட்ட சொல்லி அவர் சொல்கிறாரு, இல்லை, நான் அவனை திரளாய் பெருக பண்ணுவேன், உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன் என்று சொல்லி அந்த 99வது வயதில் சொல்கிறார். பாருங்களேன், ஆபிரகாம் என்ன யோசிச்சிருப்பார்? ஐயோ, 99 வயதாயிடுச்சு, 100 வயது ஆக போது, நான் இந்த பூமியில் வாழ்ந்து முடிக்கிற நேரம் வந்துருச்சு. ஆனால் ஆண்டவர் இப்போ என்கிட்ட உத்தமனாக இரு என்று திரும்ப என்கிட்ட சொல்கிறாரே, என்னை திரளாய் பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறாரே என்று சொல்லி யோசிச்சிருப்பார். ஆனாலும் கூட கர்த்தர் அந்த நேரத்திலையும் ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்து, உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன் என்பதுதான் என்னுடைய உடன்படிக்கை என்று சொல்லி அடுத்த ஆண்டில் உனக்கு ஒரு குமாரன் இருப்பான், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயர் சொல்லி கூட அவர் சொல்லுகின்றார். அப்போ பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு, நமக்கு நன்மைகளை வழங்குவதற்கு நம்மிடம் எதிர்பார்க்கிற ஒரே தகுதி என்ன அப்படின்னா உத்தமம். ஆமென். உத்தமம். நம்முடைய இருதயத்தில் உத்தமம், நம்முடைய செயல்களில் உத்தமம், கர்த்தருக்கு முன்பதாக உத்தமம். ஆமென். மனுஷர்களுக்கு முன்பதாக மட்டும் அல்ல, கர்த்தருக்கு முன்பாக, எனக்கு முன்பாக நீ நடந்து கொண்டு, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பதாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஒருவேளை மனுஷர்கள்லாம் நம்மளை வந்து இவங்க ரொம்ப நல்லவங்க, இவங்க ரொம்ப சாந்த குணம் உள்ளவங்க, இவங்க பொய்யே சொல்ல மாட்டாங்க என்று சொல்லி அநேகரை வெளி தோற்றத்தில் பார்த்து நம்பலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எனக்கு முன்பதாக உத்தமனாயிரு. ஆமென். ஆண்டவர் சொல்லணும். நம்ம ஆண்டவர் வந்து கர்த்தர் நம்மை குறித்து ஒரு நல்ல ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கணும். நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம எப்படிப்பட்டவங்க என்று சொல்லி, நம்ம உத்தமவர்களா, நம்ம உத்தமமாக நடக்கிறோமா என்று சொல்லி தேவன் நம்மை குறித்து அவர் அறிய வேண்டும். அப்படி அறிந்திருந்தாரானால், நம்முடைய உத்தமத்தை அவர் அறிந்திருந்தாரானால் நிச்சயமாய் நன்மையை வழங்காமல் இருக்கவே மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்மையை வழங்காமல் இருக்கவே மாட்டார்.
யோபு பார்க்கிறோம். யோபு சோதிக்கப்படும் பொழுது எல்லாவற்றையும் இழந்து இருந்த நேரத்திலும் கூட அவர் தன்னுடைய உத்தமத்தை கெட்டியாய் பிடித்து கொண்டார். ஆமேன். சோதனை நாட்களிலும் இழப்பின் நாட்களிலும் துக்கத்தின் நாட்களிலும் கூட முறுமுறுக்காமல், தேவனை விட்டு விலகாமல் தன்னுடைய உத்தமத்தை கெட்டியாய் பிடித்து கொண்டபடியினால யோபுவிற்கு ஆண்டவர் ஏராளமான நன்மைகளை திரும்பவும் அருளி செய்கிறத பார்க்கிறோம். ஆமேன். ரெட்டிப்பான நன்மைகளை அருளி செய்கின்றார். இன்னைக்கு ஒரு வேளை விசேஷமாக இந்த நாளில் நீங்கள் தேவ பிள்ளைகள், நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான எல்லையில் இருக்கலாம், ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகளின் மத்தியில் அந்த உபவாச கூட்டத்துக்கு வந்திருக்கலாம். ஒருவேளை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கலாம், அல்லது ஒரு சின்ன கடை வச்சிருக்கலாம், வியாபாரம் அல்லது சின்ன அளவில் பண்ணிட்டு இருக்கலாம். ஏதோ ஒரு வகையில் நீங்கள் உங்களுக்கு உங்கள் தேவைகளுக்காக, ஏதோ ஒரு வகையில் உங்கள் குடும்பத்திற்காக, உங்கள் தேவைகளுக்காக, இந்த சமுதாயத்தில் வாழ்வதற்காக நீங்கள் ஒரு காரியத்தை நீங்கள் முயற்சி செய்து நீங்கள் இடைவிடாமல் முயற்சி செய்து நீங்கள் செய்து கொண்டே இருக்கலாம். ஆனால் அதில் ஒருவேளை நீங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு நீங்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கலாம். எதிர்பார்த்த அளவிற்கு ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியாமல் இருக்கலாம். ஏன்னா போட்டி மிகுந்து இருக்குது, இந்த உலகத்தில் போட்டி மிகுந்து இருக்குது, பொறாமை மிகுந்து இருக்கின்றது, தீமை மிகுந்து இருக்கின்றது இல்லையா. ஒருவரை கீழே இறக்கி இன்னொருவர் ஏறணும் அப்படின்னு சொல்லி தான் உலகத்தில் எல்லாருமே செய்கிற முயற்சி பண்ணுறாங்க. இப்போ அதன் மத்தியிலையும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது நம்முடைய முயற்சியினால் அல்ல, தேவனுடைய கிருபையினால். அதான் அவர் கிருபையையும் மகிமையையும் அருளுகிறார். ஒரு மகிமையான ஆசீர்வாதங்கள் இல்லையா, ஒரு மகிமை, கனம், கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் தாழ்மைக்கும் என்ன கிடைக்குது? நல்ல ஒரு மகிமை, ஐஸ்வர்யம் மற்றும் அதனோடு கூட ஜீவனை கர்த்தர் அருளி செய்கிறார் என்று பார்க்கின்றோம். அப்போது நமக்கும் தேவை கர்த்தருடைய கிருபை ஏராளமாய் வேண்டும். ஆமென். கிருபை ஏராளமாய் வேண்டும். அவர் சகலவிதமான கிருபைகளும் பொருந்திய தேவனாக இருக்கின்றார். ஏற்ற சமயத்தில் சகாயம் பண்ணும் கிருபை வேணும். நமக்கு எல்லாவித காரியங்களிலும் நம்ம பெருகுவதற்கு அவருடைய கிருபை வேணும். நம்ம கால் சறுக்குகிறது என்று சொல்லும் பொழுது அவருடைய கிருபை நம்மை தாங்க வேண்டும். எனவே அவருடைய கிருபை இல்லாமல் நம்ம வாழ முடியவே முடியாது. எனவே ஆண்டவரே, உடைய கிருபை எனக்கு வேணும் ஆண்டவரே. உடைய நீர் என்னை உடைய மகிமையை என்மேல் பிரகாசிக்க பண்ணி இல்லையா, கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவார் என்று சொல்லிதான் ஆசாரியர்கள் தேவ ஜனத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அப்போ தேவன் தம்முடைய முகத்தை நம்மேல பிரகாசிக்க பண்ணி மகிமையை அருளி செய்து கிருபையை அருளி செய்ய வேண்டும். ஆமேன். அதற்கு பின்பு ஆண்டவரே, நான் உத்தமமாய் நடக்க எனக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். உமக்கு முன்பதாக உத்தமமாய் நடக்க எனக்கு கிருபை செய்தருளும். நீர் நான் உத்தமமாய் நடந்தால் போதும், எனக்கு என்னென்ன நன்மைகள் தேவையோ நீ நன்மையை வழங்காமல் இருக்கவே மாட்டீர், நான் விசுவாசிக்கிறேன் என்று நம்ம சொல்லலாம். ஆமேன். எல்லாரும் எழும்பி ஜெபம் பண்ணுவோமா? உங்களுடைய தொழிலில், வியாபாரத்தில், அல்லது நீங்கள் ஒரு கம்பெனியில் கூட வேலை செய்யலாம், அல்லது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை செய்யலாம், அல்லது நீங்கள் டீச்சராக இருக்கலாம், பேங்க்கில் ஒர்க் பண்ணலாம், அல்லது நீங்கள் ஒரு ஆட்டோ வைத்து ஆட்டோ ஓட்டி கொண்டு இருக்கலாம், அல்லது நீங்கள் ட்ராவல்ஸ் வச்சு நீங்கள் கார்லாம் வச்சு நடத்திட்டு இருக்கலாம், அல்லது அன்றாடம் உங்களுக்கு வேலை கிடைச்சாதான், போய் வேலை பார்த்தாதான், கூலி கிடைச்சாதான் நான் வீட்டை நடத்த முடியுங்கிற எல்லையில் இருக்கலாம். எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் கூட ஆண்டவரே, உமது கிருபையும் மகிமையும் எனக்கு வேணும் ஆண்டவரே என்று சொல்லி இந்த நாளில் கேட்க போகிறோம். உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் இருந்த இழப்புகள், நஷ்டங்கள், குறைச்சல்கள், கடினமான பாதைகள், இவைகளை எல்லாம் கர்த்தர் இந்த நாளில் புரட்டி போட்டு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அழகாய் அருமையாய் புதிய வாசலை திறக்க வேண்டும். இதோ புதிய வாசலை உங்களுக்கு திறக்க வேண்டும். இந்த நாளில் நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, என்னை கூட தாழ்த்துகிறேன், என்னையும் கூட நான் தாழ்த்துகின்றேன், என்னை தாழ்த்துகின்றேன். நான் உத்தமமாய் நடக்க நான் தீர்மானம் எடுக்கின்றேன். உமக்கு முன்பதாக நான் உத்தமமாய் நடக்க நான் தீர்மானம் எடுக்கின்றேன். கர்த்தாவே, உத்தமனாய் நடக்கும் பொழுது ஆண்டவரே, உமக்கு முன்பதாக எல்லாவற்றிலும் உண்மை உள்ளவர்களாக, ஆண்டவரே, பரிசுத்தம் உள்ளவர்களாக, எந்த வயதில் இருந்தாலும் பரவாயில்ல,
என்னுடைய கண்கள் பரிசுத்தமாய் இருப்பதாக என்று கேளுங்க. என்னுடைய செவிகள் பரிசுத்தமாய் இருப்பதாக என்று கேளுங்க. எங்களுடைய நாவு பரிசுத்தமாய் இருப்பதாக என்று கேளுங்க. எங்களுடைய இருதயம் பரிசுத்தமாய் இருப்பதாக. உமக்கு முன்பதாக ஆண்டவரே உத்தமத்தை கெட்டியாய் பிடித்து கொள்ள எனக்கு அருள் செய்வீராக என்று சொல்லி எல்லாரும் ஒரு விஷயம் ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுங்க. கர்த்தர் கிருபையை அருளுகிறவர், மகிமை அருளுகிறவர். உங்கள் வாழ்க்கையில் எப்படி அன்றைக்கு அந்த கழுதையின் மேலே பவனி வந்து மகிமை அடைந்தாரோ, இதோ இன்றைக்கு நாமும் கூட நம்மை ஒரு கழுதையை போல ஆண்டவர் பவனி வருவதற்கு தாழ்த்தி நிற்கும் பொழுது அவர் நம்மேல் பவனி வருவார். நம்முடைய வாழ்க்கையை மகிமையுள்ளதாய் மாற்றுவார். நம்முடைய வாழ்க்கையில் கிருபை பெருகும்படியாக செய்வார். நமக்கு தேவையான நன்மைகளை அருளாமல் இருக்கவே மாட்டார். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமும் ஆனவர் என்று எழுதியிருக்கிறபடி நீருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரை சூரியனும் கேடகமுமாயிருப்பீராக. இதோ நீதியின் சூரியனாய் அவர்கள் வாழ்க்கையில் பிரகாசிப்பீராக. கிருபையும் மகிமையும் அருளுகிற தேவன் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கிருபையை மகிமையை தாராளமாக அருளி செய்வீராக. ஆண்டவரை நன்மைகளை அருளி செய்கிற தேவன் இதோ உடைய பிள்ளைகளுக்கு எந்தெந்த காரியத்தில் யார் யாருக்கு ஆண்டவரை நன்மைகள் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறாங்களோ நன்மைகளை வாரி வழங்குவீராக. ஆண்டவரை உத்தமமாய் நடந்து கொண்டிருக்கிறேனே, ஆனால் ஏதோ பாடுகள் வழியாய் சென்று கொண்டிருக்கிறேன், இதோ என்னை சூழ நெருக்கங்கள் இருக்கிறது என்று உடைய பிள்ளைகள் கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கலாம். இதோ இந்த உபவாச கூட்டத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் இதோடைய பிள்ளைகளுடைய நெருக்கங்களை எல்லாம் நீக்குவீராக. ஆண்டவரே பாரங்களை எல்லாம் நீக்குவீராக. அவர்கள் கையிட்டு செய்கின்ற தொழில் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே அவர்கள் உத்தமமாய் இருக்கட்டும் ஐயா. உடைய சமூகத்தில் உத்தமமாய் இருக்கட்டும். ஒருவரும் கை நீட்ட முடியாத படிக்கு, ஒருவரும் கை நீட்டி இவர்களை குற்றம் சொல்ல முடியாத படிக்கு எல்லாவற்றிலும் உண்மை உள்ளவர்களாக நிற்கட்டும். இதோ அப்பொழுது இவர்களுடைய களஞ்சியங்களை பூரணமாய் நிரம்பி வழிய செய்வீராக. ஈசாக்கு பயபக்தியாக இருந்தார். ஆண்டவரே 100 மடங்கு பலனை பெற்றுக்கொள்ள நீர் ஆசீர்வதித்தீரே. உடைய பிள்ளைகளுடைய ஆண்டவரே நிலங்கள், அதாவது உடைய பிள்ளைகளுடைய எல்லைகள் ஆண்டவரே பலன் கொடுக்காமல் இருக்கலாம் இதுவரைக்கும், ஆனால் இந்த வருகிற ஆண்டு அது 100 மடங்கு பலன் கொடுப்பதாக. அது 100 மடங்கு பலன் கொடுப்பதாக. அது வேலையானாலும் சரி, வியாபாரமானாலும் தொழிலானாலும் எதுவாக இருந்தாலும் அது 100 மடங்கு பலன் கொடுப்பதாக. ஒவ்வொரு வீட்டையும் ஆண்டவரை இப்பொழுது நினைத்தருளும். ஒவ்வொரு குடும்பத்தையும் நினைத்தருளும். ஒவ்வொருவரையும் நினைத்தருளும். தேவனுடைய கிருபையும் மகிமையும் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்வதாக. தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்தருளும். இந்த ஜெபத்தை எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மிகுந்த மனத்தாழ்மையோடு ஏறடிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.